இந்த 5 வருஷத்துல அடுத்த 5 வருஷமா அவர் தான் உட்கார போறாரு. நாங்கெல்லாம் தைரியமா இருக்கிறோம் அவர் வந்ததுனால. எல்லாமே நல்லது நடக்கும். விசில் சின்னத்துக்காக விசில் அடிச்சு காது மேல அடிச்சு அனுப்புனார். கரெக்டா எல்லாரும் விசில காது மேல அடிச்சு அனுப்பிச்சோம். அப்பா பணம் குத்து வர வச்ச கூட்டம் கிடையாதுப்பா இது. அன்பா வந்த கூட்டம் பா இவருக்கு நாங்க எல்லாம். ப்ரோ ப்ரோ இதெல்லாம் வெற்றியே கிடையாது ப்ரோ. அண்ணன் ஒரு இதெல்லாம் இது ஒரு வெற்றி எப்படிதுன்னா நாங்கள் முடிவே பண்ணியாச்சு. எப்போ அண்ணன் சிஎம்மாக நிற்கணும் முடிவு பண்ணிட்டாரோ அன்னைக்கே இதோட வெற்றி அன்னைக்கே ரெடி பண்ணியாச்சு. காலையில் தூங்கி ஏஞ்சிட்டு வெளியே வந்துட்டு குளிச்சுட்டு சரி கட்சி ஆஃபீஸ் போகலாம் சொல்லிட்டு கிளம்பி வரேன். ஏஞ்சி பார்க்குறேன் சூரியனை எங்கடா சூரியன் நானும் தேடினுக்கிறேன். சூரியனை காணும் ப்ரோ. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ப்ரோ. அவனுக்கு கதையே வேணாம். சொல்ல முடியாத அளவுக்கு உற்சாகத்தில் இருக்கும். சொல்ல வெற்றி தற்கொலை கூட்டம் சொன்னாங்க. அந்த தற்கொலை கூட்டம் எல்லாமே உங்களுக்கு என்ன தற்கொலை கூட்டமா இல்லை ஓட்டா மாற்றி காமிச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் விக்கிரபாண்டி மாநாட்டிலே முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் தான் 2026 அண்ணன் தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். விக்கிரபாண்டியிலே அடுத்த முதல்வர் அண்ணன் தான் அப்படிங்கிறது அது எழுதப்படாத விதிங்கிற மாதிரி. நான் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் தான். விஜய் சாரோட ஃபேன் தான். அவரை பற்றி தெரியும். அவர் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு தெரியும். வரவிடாமல் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மனுஷன் அவ்வளோ பண்ணிட்டாங்க. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த ரிசல்ட்டில் நிற்கிறாங்கன்னா அது அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான், மக்களோட நம்பிக்கை தான். 107 தொகுதிகளுக்கு மேலே தாவேகா லீடிங்கில் இருக்காங்க. பெரும்பான்மை பெறதுக்கு இன்னும் ஒரு 10-11 தொகுதிகள் தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டமாக முதல் தேர்தலே இவ்வளோ வாக்கு சதவீதம் இவ்வளோ சீட்டு கன்வெர்ட் ஆகிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? திமுக எதிர்க்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அண்ணா அப்பயே சொல்லிட்டாருண்ணா, அதாவது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்க்குறப்ப பார்த்துருந்தீங்கன்னா டிஎம்கேவே 3வது இடத்துக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஒரு 10 தொகுதி பார்த்திங்கன்னா இன்னும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு 20 தொகுதிக்கு மேலே பார்த்திங்கன்னா 1000 தான் லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது எப்போ வேணாலும் இன்னும் மாறணும். இப்போ வரைக்கும் ஒரு 12-13 சுற்று தான் எல்லாமே போயிட்டுருக்கு. எப்படி இருக்குண்ணா? எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்காங்க தொண்டர்கள்? ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது தானே கண்டிப்பாக. முதல் தேர்தலே இந்த அளவுக்கான வெற்றி கிடைக்கும். ஆனால் நாங்கள் விக்கிரபாண்டி மாநாட்டிலே முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் தான் 2026 அண்ணன் தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். விக்கிரபாண்டியிலே அடுத்த முதல்வர் அண்ணன் தான் அப்படிங்கிறது அது எழுதப்படாத விதிங்கிற மாதிரி அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிட்டேன்னா இப்போ அதுக்கான தமிழக மக்களும் அவர் மேலே வச்சுருக்காங்க, அந்த அன்பை காட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி தருவார். அப்படி நல்லா வரும். அடுத்த எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு எங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு. இனிமேல் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவரை. இந்த 5 வருஷத்துல அடுத்த 5 வருஷமா அவர் தான் உட்கார போகிறாரு. நாங்கெல்லாம் தைரியமா இருக்கிறோம் அவர் வந்ததுனால. எல்லாமே நல்லது நடக்கும். விசில் சின்னத்துக்காக விசில் அடிச்சு காது மேல அடிச்சு அனுப்புனார். கரெக்டா எல்லாரும் விசில காது மேல அடிச்சு அனுப்பிச்சோம். யார் அடிக்க சொன்னாரோ அவர் அடிச்சோம். அவ்வளவுதான். 2 பேருமே தோத்துருக்காங்க. ஆளுங்கட்சியா இருந்தவங்க. ஆமா, பின்ன தனியா வந்த கூட்டம் பா இதுக்கு அவருக்கு. அப்பா பணம் குத்து வர வச்ச கூட்டம் கிடையாதுப்பா இது. அன்பா வந்த கூட்டம் பா இவருக்கு நாங்கெல்லாம் ஏடிஎம்கே ஆளுங்க. ஆனாலும் எங்க தலை வரணும்னு வந்தோம். எங்க தலை வந்திருக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாது. யாரால ஒன்றும் பண்ண முடியாது. இதோட யாரும் இருக்கணும் குடும்ப அரசியல். நீ என்ன பண்ணிருக்க பசங்களுக்கு? நான் 12 லட்சம் கட்டிருக்கேன் கவர்மெண்ட்ல வேலைக்கு என் பையனுக்கு. இது வரைக்கும் என்னன்னு தெரியல. 12 லட்சத்துக்கு வேலையே கிடையாது திமுகவில். என் பையன் 4 பேர் படிச்சு உட்காந்துருக்கான். நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தோம். ஏன்னா மற்ற ஆட்சியெல்லாம் போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அவங்க மக்களை பிழிய முடியுமோ அதெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. இவராவது நல்லது செய்வாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்கல்ல, நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவர் அதை செய்கிறதுக்கும் தயாராகவும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் தான். விஜய் சாரோட ஃபேன் தான். அவரை பற்றி தெரியும். அவர் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு தெரியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறது, வரவிடாமல் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மனுஷன் அவ்வளோ பண்ணிட்டாங்க. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த ரிசல்ட்டில் நிற்கிறாங்கன்னா அது அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான், மக்களோட நம்பிக்கை தான். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அதாவது ஆளும் கட்சியுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போ இது எதை காட்டுது அப்படின்னா ஒரு மக்கள் ஒரு நல்ல தலைவனை தேடி எடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அதுவும் விஜயோடைய அரசியலுக்கு ஒரு 2 வருஷத்தில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமயத்தை அடைஞ்சிருக்காப்புல. எப்படி சொல்கிறது, இது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது முதல் முறை.
அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், முறை கட்சி ஆரம்பித்து யாருமே மேக்ஸிமம் ஜெயிச்சது கிடையாது. அப்படிங்கும்பொழுது வந்து இது மிக எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு, என்டி ராமராவ் ஜெயிச்சிருக்காரு. அது வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டு ஜென்ரேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு தலைவனை டக்குன்னு யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அது சினிமா துறையில் இருக்கவங்களாம் வந்து இப்போ வந்து ரஜினி வந்துட்டார், கமல் வந்துட்டார், அவரெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போய் எதிர்க்கட்சியில் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிங்கும்பொழுது வந்து ஒரு பெரும்பான்மையான இடங்களில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது வந்து தமிழகத்தில் மக்கள் வந்து தன்னுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து திட்டமிட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வந்து அவங்க தேவையான தலைவனை அவங்களே எடுத்திருக்காங்க. இந்த கேள்விக்கு முதல்ல நான் ஒரு சின்ன இது உண்டும். கொஞ்சம் நான் மகேஷ், திருவள்ளூர் தொகுதியிலேருந்து வரேங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டளித்த மக்கள், தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணலை. லீடிங்காக இருந்தவங்க சிஎம் தொகுதியிலே வந்து நம்ம டிவிக்கு கிளியர் ஆகுதுன்னா ஸோ மக்களுக்கு யார் மாற்றத்தை விரும்புகிறாங்க தானே அர்த்தம். எதுவுமே பண்ணலை அவங்க எல்லா தொகுதியிலையும். ஸோ டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிருக்கு. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 16 தொகுதியில் 14 கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இந்த ஹார்பரும் சேப்பாக்கம் ஹார்பர் மட்டும்தான் நம்பர் ஆஃப் கவுன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கிளியர் ஆயிரும். இன்னும் ஒரு 1 ஹவரில் டோட்டலாக கிளியர் ஆயிரும். மேஜர் கவுன்ஸ் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டோட்டலாக கிளியர் ஆகிடுச்சு. டிஎம்கேயோட கோட்டை அது தூத்துக்குடி. நான் என்னோட நேட்டிவ் தூத்துக்குடி. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ டிஎம்கேயோட கோட்டை வந்து தூத்துக்குடி அல்ல. நான் டிஎம்கே நேட்டிவ், எனக்கு நான் திருவள்ளூர் தொகுதியில் இருக்கேன் இப்போது. ஸோ இப்போ அங்கே கடம்பத்தூரில் இருக்கேன். புதுமாவிலங்கை கடம்பத்தூரில் உள்ள இருக்கேன். ஸோ மக்களுக்கான மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு இது தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாரும் மாற்றத்தை விரும்புறதுனால இந்த அளவுக்கான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா? சரி, ஆல்ரெடி எல்லாமே எதிர்பார்த்தது தான் சார். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பிரச்சாரம் போகும்போது எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கு. ஸோ அந்த கூட்டம் வந்து மாறுமா, ஓட்டாக மாறுமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது இன்றைக்கி டீட்டெயில் வந்துருச்சு, டோட்டல் ரிசல்ட் வந்துருச்சு. மே 4 உங்களுக்கு கிளியராக ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இருந்துச்சு சார். ஏன்னா மக்களான சப்போர்ட் தான், மக்களுடைய சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தலைவருக்கு உண்டு. தலைவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இன்றைக்கி எல்லாருமே அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவரை நம்பி. ஸோ இந்த 5 வருஷத்தில் இந்த கொடுத்துருக்க வாய்ப்பை வந்து நம்ம இன்னும் நல்லா பண்ணுறதா தான் பிளானில் இருக்குது. என்னன்னா ஐயா, நான் வந்து தெய்வத்தை நம்புறவன். இன்னொன்று வந்து மனுஷனுக்கு மனசாட்சி வேணும். இந்த மனுஷன் விஜய் அவர் மனசாட்சியோடு நடந்தவர். அவர் எல்லாருமே சம உரிமை, பெண்கள் பாதுகாப்பு, பிள்ளைங்களோட படிப்பு, வேலை வாய்ப்பு, இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கறதுக்கு அவர் வந்திருக்காரு. இந்த வெற்றி வந்து பல பேர் அவர் எதிரிகள்லாம் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து வேறு நாட்டிலேருந்து வந்தால் கூட எனக்கு அவர் மேலே ஒரு தனி அன்பு. நான் எதிர்பார்த்தது 100%. இது வந்து ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அதிர்ச்சியில் வந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயும் கிடைக்காதியா. நான் வந்து ராதாபுரம் தொகுதி ப்ரோ. நான் இங்கே ராதாபுரம் தொகுதி. பட் நான் இங்கே சென்னையில் ஸ்டடி பண்ணுறதுனால இங்கே இருக்கிறேன் இப்போதைக்கு. போயிட்டு தான் வந்தேன். எலெக்ஷன் டைமில் லீவ் இருந்துச்சு, அதனால் 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். கஷ்டப்பட்டு தான் போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ரீஜனல் பார்ட்டி கிடையாது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இது வந்து இவ்வளோ பெரிய இது அச்சீவ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஒரு சின்ன பார்ட்டியாக வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெருசாக கொண்டு வரது அது ரொம்ப பெரிய இது. அது 110 இதெல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப பெருசு. மக்கள் வெறும் வேட்பாளர் விஜய் தான். இது என்ன சொல்கிறது, தமிழ்நாள் வெற்றி தான், விஜய் நாள் வெற்றி தான். என்றைக்குமே விஜய் தான். சொல்ல முடியாத அளவுக்கு உற்சாகத்தில் இருக்கும். சொல்ல வெற்றி தற்கொலை கூட்டம் சொன்னாங்க. அந்த தற்கொலை கூட்டம் எல்லாமே உங்களுக்கு என்ன தற்கொலை கூட்டமா இல்லை ஓட்டா மாற்றி காமிச்சிருக்கோம். மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு அனைத்து மக்களுக்கும் நன்றி. கரூர் சம்பவத்திலே முடிவு பண்ணிட்டோம், டிவிக்கே தான் வெற்றி, டிவி தளபதி தான் சிஎம்னு. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், எங்கள் அண்ணனுக்கோசம் தான் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இவ்வளோ சொல்கிறீங்களே, எங்கன்னா அவங்க ஒழுங்காக அரசியல் பண்ணியிருந்தா எங்கள் அண்ணன் வந்திருப்பாரா? இல்லை நாங்களாம் இது பண்ணிருப்போமா? எங்ககிட்டே ஓட்டை வாங்கிட்டு எங்களே தற்கொலை சொல்லிட்டு இப்போ எங்கள் முன்னாடியே நீங்கள் தோத்துட்டு போகிறீங்க சார். இது அவரோட வெற்றி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட வெற்றி. இதுக்காக தான் இத்தனை வருஷமா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். யாருன்னா வருவாங்களான்னு சொல்லிட்டு. அது கரெக்டான ஆள் எங்கள் அண்ணன் மட்டும்தான். எங்கள் அண்ணன் மட்டும் தான் அது கரெக்டான ஆள். இத்தனை வருஷமா அவனை ஊழல் பண்ணல. இத்தனை வருஷமா எவ்வளோ சம்பாதிச்சானுங்க, எங்கெங்கே சம்பாதிச்சானுங்க, எப்படிலாம் சம்பாதிச்சு எங்கே வச்சாலும் அது எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு தெரியும். அவர் வந்து அரசியல் இப்போ தான் கற்றுட்டு வரல. அவர் எப்போ சினிமாவில் காலை வச்சாரோ அப்படியே அரசியல் வைக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. சினிமா தான் அவருக்கு ஃபஸ்ட்டு பாடமே. சினிமாலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு, யார் எப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த அரசியல்வாதி எப்படின்னு சொல்லிட்டு, டிஎம்கே வரட்டும் ஏடிஎம்கே வரட்டும் எல்லாரும் எப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டான வாய்ப்பு கிடைச்சது, கரெக்டாக வந்தார். அவர் நாங்கள் தூக்கி உட்கார வச்சிட்டோம்.
இதுக்கப்புறம் எப்பவுமே அண்ணன் மட்டும் தான். டிவிக்கு தான் இதுக்கப்புறம் எப்பவுமே எந்த கட்சிக்குமே வாய்ப்பே கிடையாது. ஆளுங்கட்சியை சார்ந்த பெரும்பாலான அமைச்சர்கள் பெரிய சார். அளவுல பின்னாடி செஞ்சிருக்காங்க. ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே நேர்மையாக ஜெயிச்சவன் கிடையாது, நேர்மையாக அரசியல் வந்தவனும் கிடையாது. ஊழல் பண்ணது அரசியல் வந்தவன். அவனுக்கு இதுக்கப்புறம் ஊழலுக்கோ எதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஊழல் அடிக்க முடியாதுன்னு அவன் நல்லா தெரியும். இதுக்கப்புறம் அவன் மூடிட்டு போக வேண்டியது தான். ஜெயிச்சவங்க எல்லாமே கடையை மூடிட்டு போக வேண்டியது தான். இந்த அளவுக்கான ஒரு பெரிய தோல்வியை, ஒரு பின்னடைவை ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திமுக சந்திக்கும் நினைச்சீங்களா? சார் இது பெரும்பாலான மூத்த அமைச்சர்களே சார் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அரசியல் ஆரம்பிச்ச 3 வருஷம் ஆச்சு சார். 3 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு சார் இப்ப தோத்துறாங்க சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து முடிவு பண்ணி தான் நாங்கள் அரசியலுக்கு வந்ததே. இப்போ இல்லை, சின்ன குழந்தைலேருந்து எல்லாருமே டிவிக்கேன்னு சொல்கிறாங்கன்னா அது காரணம் இல்லாமல் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து இயற்கை முடிவு பண்ணுது. இது வந்து இயற்கையாக முடிவு பண்ண ஒரு விஷயம். இவர் தான் வரணும், இவர் தான் செய்யணும், இயற்கை முடிவு பண்ணிச்சு. இதை யாராலும் மாற்ற முடியாது. இயற்கை முடிவு பண்ணிச்சா அதை யாராலும் மாற்ற முடியாது. ப்ரோ இதெல்லாம் வெற்றியே கிடையாது ப்ரோ. அண்ணன் வருவார். இதெல்லாம் இது ஒரு வெற்றி எப்படிதுன்னா நாங்கள் முடிவே பண்ணியாச்சு. எப்போ அண்ணா சிஎம்மாக நிற்கணும் முடிவு பண்ணிட்டாரோ அன்னைக்கே இதோட வெற்றி அன்னைக்கே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணால் மே 4 ரிசல்ட் வரப்பெல்லாம் நாங்கள் எதுக்கு ரிசல்ட் கூட வெயிட் பண்ணவே இல்லை. அண்ணன் சிஎம் கன்ஃபார்ம். காலையில் தூங்கி ஏஞ்சிட்டு வெளியே வந்துட்டு குளிச்சுட்டு சரி கட்சி ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வரேன். ஏஞ்சி பார்க்குறேன் சூரியனை காணோம். எங்கடா சூரியன் நானும் தேடினுக்கிறேன், சூரியனை காணோம். ப்ரோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ப்ரோ. அவனுக்கு கதையே வேணாம். ரெட் அண்ட் பிளாக் கடையே நம்மளுக்கு வேணாம். இனிமேல் பாலியல் இருக்காது நம்ம தமிழ்நாட்டில். பாலியல் இருக்காது. இது மாதிரி கவர்மெண்ட்டு அது மாதிரி பண்ணுறது எதுவுமே இருக்காது ப்ரோ. நம்மளோட வாழ்க்கை என்னென்னா காலைல வேலைக்கு போனோமா, சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, ஏதாவது ஒரு பிரச்சனை தளபதி பார்த்துக்குவார். இந்த ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையா தளபதி பார்த்துக்குவார். இவனுக்கு பண்ணுற ஊழல் அதனாலலாம் வந்து 18 வயசு பசங்களாம் 16 வயசு 17 வயசு பசங்களாம் வேலைக்கு போயினுக்கிறானுங்க. காலேஜ் படிக்க முடியாமல் ஸ்கூல் படிக்க முடியாமல் அப்படி வேலைக்கு வீட்டுக்கெல்லாம் அழிச்சுனுக்கிறானுங்க. அவனுங்களாம் என்ன சொல்கிறது? இவனுங்க 10 லட்சம் 12 லட்சம் கோடி சொத்து சேர்த்து துபாயில் வச்சுக்கிறானுங்க. ஆனால் இங்கே எல்லாம் பிச்சை எடுத்துனுக்குறோம். ஸோ எல்லா சேனலும் நம்ம என்ன சொன்னாங்கன்னா டிவிக்கே வந்து இங்கே வின் பண்ண மாட்டாங்க, 18-25 சீட்டு தான் வரும்னு சொன்னார். ஆனால் தலைவர் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார், விஜய் அண்ணா அந்த எக்ஸிட் போலன்னா நீங்கள் நம்பாதீங்க, மக்கள் நம்ம பக்கம்தான் இருக்காங்க, நம்ம ஜெயிப்போம், அந்த 4ஆம் தேதி நம்ம ரிசல்ட் தெரியும்னாரு. அதே மாதிரியே வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்துக்காங்க வந்துங்க. ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்து அண்ணன் வந்து சிஎம்மாக வந்து பதவி வைப்பாருங்க வந்துங்க. ரொம்பவும் சந்தோஷமாக கிடச்சுன்னா அது இது கிடைச்ச வெற்றி மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. சரிங்களா, இந்த மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. தலைவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு போகலான வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். இது மக்களுக்கான கிடைச்ச வெற்றி தான். மக்கள் தூய ஆட்சி கிடைக்கும். பெரும்பான்மையான திமுக அமைச்சர்கள் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆனால் நான் வந்து ஒரு கோவை மாவட்டத்துலேருந்து வரேண்ணா. எங்கள் அண்ணன் எங்கள் ஊருக்கு வரும்போது சொன்னார், அதாவது வந்து நான் வந்து சூலூர் தொகுதிங்கண்ணா. சரிங்களா, கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சூலூர் தொகுதிங்கண்ணா. நான் வந்து உறுப்பினர் சேர்க்கைன்னு மாவட்ட ஒருங்கிணைப்பாளருங்க. எங்கள் ஊருக்கு வரும்போது அண்ணன் சொன்னார், சிறுவாணி தண்ணி போல் தூய ஒரு ஆட்சி தருவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சான்று தான் இன்றைக்கி மக்கள் கொடுத்துருக்க பரிசு. நீங்கள் கேட்டீங்க அந்த முன்னாள் அமைச்சர்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அவங்க மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குது, என்ன இருக்குது, அதுக்கு வந்து மக்கள் வந்து தகுந்த பாடங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பண்ணையார் போல் காட்சி அளிச்சுட்டு இருந்தாங்க அந்தந்த பகுதியில் வந்து. அதுக்கு எல்லாமே இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்கண்ணா. பின்னாடி இப்போ எதிர்கட்சி வந்து உக்காரானாம அதே கலங்கி நிற்குது. எங்களுக்கு எதிர்கட்சி கூட வரக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சோம். இந்த ஸ்டாலின் திருப்பம் வந்துட்டுக்கிறாரு. எதிர்கட்சி வரக்கூடாது. எவ்வளோ கொள்ளை, நிறைய கொள்ளை, போதை ஊசி, மாத்திரை, கற்பழிப்பு, 3 வயசு குழந்தை கற்பழிப்பு, இதெல்லாம் நடந்தது. கெஞ்சா தொழில், சாராயம், 8 மணிக்கெல்லாம் மூடுற கடையா வந்து 12 மணிக்கு மூட வச்சு 3 மணிக்கெல்லாம் விற்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா தனியா வந்த கூட்டத்துக்கு தனியா வந்தாரு, அது போதும். இப்போ நம்ம தலை வந்துக்கிறாரு. தலை காலில் கையில ஊந்து எங்க பொண்ணுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்குவேன். நான் 10 வருஷம் 5 வருஷம் கேட்டுக்கிறேன். சார் கார்டு கொடு சார், 5000 ரூபாய் தரியா, 10,000 ரூபாய் தரியா, 8,000 ரூபாய் கேட்குறோம். நாங்க எங்கேருந்து போவோம்? கேக்குது தொண்டர்கள் மைக்கு பூச்சின்னு வராங்க. ஓட்டு போடுக்கா அக்கா, ஓட்டு போடுக்கா, ஓட்டு போட்ட உடனே இந்த மாதிரி காதை காட்டுறாங்க நம்மள. அப்ப நாங்க என்ன பண்றது?
ரேஷன் கார்டுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். அவரை பார்க்கறதுக்கே மெயினாக எங்களுக்கு பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்துக்கிறோம். அவரை தனியாக நின்று கெலிச்சா இருப்பார், அதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது போதும். அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, திமுக அமைச்சர்கள், அவங்களே வந்து நிறைய பேர் அவங்களே இதில் வந்துட்டாங்க. அந்த ஓபிஎஸ் பாருப்பா, ஒரு வாட்டினா அம்மா வந்து உன்னை முதலமைச்சராக ஆக்கினால அந்த நன்றி கட்ட நாய் எங்கே போய் சேர்ந்தது பார்த்தா ஓபிஎஸ் நாய். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், மூத்த அரசியல்வாதிகள் நிறைய நபர்கள் பார்த்தோம்னா பின்னாடி ஆமாம் ஆமாம் தோல்வி சந்திக்காத நபர்கள் எல்லாம் கண்டிப்பாக நிலைமையில இருக்காங்க. கண்டிப்பாா. இதை எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டம்? இல்லை, இதுதான் அவரோட வெற்றின்றது. ஏன்னா இவர் வரவே மாட்டாங்க, அந்த மொத்தம் ஒரு எல்லாருமே ஒரு தற்கொலை கூட்டம், இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, ஒரு சீட் கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறவங்க தான் அவங்க. இன்னைக்கு பார்த்தா ஒரு சீட் கூட பிடிக்காம ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி நிற்கிறவங்க எல்லாமே பின்னாடி போயிட்டாங்க. பெரிய பெரிய லெவலில் வந்தவங்க எல்லாருமே வந்து பின்னாடி போயிட்டாங்க. ஸோ அது இவர் மேலே வச்சுக்கிற மக்களோட நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை மற்றவங்க மேலே இல்லை, இவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றது தான். நான் பெருசாக ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திமுக சார்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் பெரிய அளவில் பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. இந்த பின்னடைவு அப்படிங்கிறது எதனால் ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? மக்களோட சேஞ்சினால தான். மக்கள் நிறைய சேஞ்சை எதிர்பார்க்குறாங்க, அதனால் அவங்களோட முடிவு ஒரு வருஷமாக எதிர்பார்க்குறாங்க யாராக பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த வருஷம் அவங்க எதிர்பார்த்து பண்ணியிருக்காங்க, அதுபடி நடத்துவாங்க. ஏன்னா சத்தியமாக இது வந்து இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. இப்போ என்ன சொல்கிறது, அதாவது இப்போ பெரும்பாலும் வந்து விஜய் சாருக்கு வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போவுமே விஜய் சாருக்கு ஆதரவு எப்பவுமே உண்டு. விஜய் இந்த இடம் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆவாங்க, இல்லை எந்த மாற்றமும் இல்லை. 1000 ரூபாய் எத்தனை நாள் கொடுத்தாங்க? 4 மாதம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அது மாதிரி இந்த 1000 ரூபாய் காணும். சரி, அது கூட வேணாங்க. படிப்பு முடிஞ்சு பசங்க காலேஜுக்கு போனாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் லேப்டாப்பே தராங்க. அப்போ அந்த லேப்டாப்லாம் எங்கே போயிடுச்சு? ஏன் முன்னாடியே கொடுக்கணும்னா எலெக்ஷன் வரும்போது தான் எல்லாம் லேப்டாப்பே கொடுக்குறாங்க, அது முன்னாடி எதுவுமே கொடுக்கல. ஃப்ரீ பஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்களே, பஸ்ஸு 2-3 இருக்குதா? ஒரே பஸ்ஸில் ஒரே ட்ரிப்பு 4 வாட்டி போயிட்டு வருது அந்த பஸ்ஸு. அது முன்னாடி அந்த பஸ்ஸே காணும். ஃப்ரீ பஸ் தான் சொல்கிறாங்க, ஒரு பஸ்ஸை வச்சு ஓட்டு. யார் வீட்டு காசு ஐயா அள்ளி கொடுத்தீங்க? யார் வீட்டு காசு? எல்லாம் நைட்டா பவளா தோல்வியை சந்திச்சுக்கிறாரு. அதாவது திமுக தலைவர் வந்து தோல்வியை சந்திச்சுக்கிறாரு. இப்ப இல்ல, எப்பயுமே இல்ல. அவனை திமுக உட்காந்தானுல அவனு அந்த சனியத்தோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? தளபதி மே 4 முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதுக்கு மேல பெண்கள் பாதுகாப்புக்காக ஒருத்தவங்க கூட ஒரு ஆளு கூட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். பெண்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தளபதி நிற்பாரு, அது மாதிரி எல்லாமே பண்ணுவார். ரெண்டாவது, இது மாதிரி கடன் வாங்கினாங்களா அவங்கள கட்ட சொல்லுங்க. தளபதி மே 4 முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதுக்கு மேல தளபதி கண்ட்ரோலு. இதுக்கு முன்னாடி போனா அவன் தானே கட்டணும், நான் ஏன் கட்டணும்? எங்க தளபதி எது கட்டணும்? நாங்க எதுவுமே கட்ட மாட்டோம். ஜிஎஸ்டி பிஎஸ்டி எதுவுமே நாங்க கட்ட மாட்டோம். அவங்கள கட்ட சொல்லுங்க. இவ்வளவு தரத்துக்கு நான் வந்து இவ்வளோ மக்கள் தான் நம்ம எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சி பின்னுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. காரணம், மக்கள் எந்த ஒரு மாற்றமும் கொடுக்கல. அந்த கட்சியும் பார்த்தாச்சு, ஆண்ட கட்சியும் பார்த்தா, ஆள போகிற கட்சியும் பார்த்தாச்சு. ஒரு 60-70 வருஷமாக ஆண்டதாங்கன்னா ஒரு மாற்றமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கொடுக்கவே இல்லையே. எல்லோரும் தலைவரை நம்புகிறாங்க. தலைவரை நம்பி இன்றைக்கி ஓட்டு போட்டு தலைவர் ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. ஒரு மக்கள் விரும்பும் ஆட்சியாக மக்கள் ஆட்சியாக அமையும்.